ஒரு கர்ப்பிணி பெண் கையில ஒரு பச்சை குழந்தை. சுற்றிலும் கடல். தத்தளிக்கும் ஒரு இரும்பு கண்டெய்னர். உள்ள மெல்ல மெல்ல தண்ணி ஏறுது. தப்பிக்க எந்த வழியும் இல்ல. அந்த தாய் தன்னோட குழந்தைய காப்பாத்துனாங்களா இல்ல 2 பேரும் நடுக்கடல்ல சமாதி ஆனாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல செம்ம ஹிட்டான நவ் ஹியர். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான சர்வைவல் படம். கதைப்படி ஸ்பெயின் நாட்டுல ஒரு கொடூரமான ஆட்சி நடக்குது. கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் கூட தேடி தேடி கொல்றாங்க. அதிலிருந்து தப்பிக்க ஹீரோயின் மியா அவளோட ஹஸ்பண்ட் நிக்கோ ஒரு ரகசிய கண்டெய்னர் மூலியமா அங்கிருந்து தப்பிக்க பிளான் பண்றாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா நிக்கோ வேற ஒரு கண்டெய்னர்ல மாட்டிக்கிறான். மியா மட்டும் தனி கண்டெய்னர்ல போறா. வழியில ராணுவ வீரர்கள் செக் பண்றாங்க. அங்க ஒரு பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்குது. மியா மட்டும் எப்படியோ பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சு உயிர் தப்பிச்சுக்கிறா. பயங்கரமான புயல். கப்பல்ல இருந்த மியாவோட கண்டெய்னர் கடலுக்குள்ள விழுது. இப்பதான் உண்மையான மரண போராட்டமே ஆரம்பிக்குது. கண்டெய்னர்ல அங்கங்க ஓட்டை. மெல்ல மெல்ல தண்ணி உள்ள வருது. மியா கிட்ட இருக்கிறது சில காஃபி பாக்கெட்ஸ், டியூப்லைட்ஸ், அப்புறம் சில பிளாஸ்டிக் டப்பா. இந்த சூழ்நிலையில மியாவுக்கு பிரசவ வலி எடுக்குது. யாரும் இல்லாத நடுக்கடல்ல ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள மியா ஒரு அழகான பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தைக்கு நோவான்னு பேர். தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. மியாவுக்கு ஒரு பக்கம் தான் குழந்தைய காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் பசி. அந்த கண்டெய்னர்ல இருந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு மேல ஒரு ஓட்டை போடுறா. ஆனா அங்கிருந்து தப்பிக்க வழி இல்ல. வேற வழியே இல்லாம கடல்ல இருக்கிற மீன்களை புடிச்சு பச்சையாவே சாப்பிடுறா. தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிற அந்த வெறிதான் மியாவை இன்னும் உயிரோட இருக்க வைக்குது. ஒரு கட்டத்துல நிக்கோ கிட்ட இருந்து போன் வருது. ஆனா அவன் தான் இறக்க போறதா சொல்லி மியாவை தைரியமா இருக்க சொல்றான். அந்த சீன் கண்டிப்பா நம்மள எமோஷனலா ஆக்கும். கண்டெய்னர் மூழ்க ஆரம்பிக்குது. மியா சாதுரியமா அங்க இருந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை வச்சு ஒரு தற்காலிக படகு மாதிரி செஞ்சு அதுல குழந்தைய வைக்கிறான். கண்டெய்னர் மூழ்கும் போது மியா கடலுக்குள்ளேயே போயிடுறான். ஆனா தான் குழந்தைக்காக போராடி மேல வரா. பல மணி நேரம் கடல்ல தத்தளிச்ச பிறகு ஒரு மீன்பிடி படகு அவங்கள பாக்குது. மியாவையும் குழந்தையும் காப்பாத்தப்படும். இந்த படம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு தாய் தான் குழந்தைக்காக எதை வேணா செய்வா அப்படின்றது. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க மியாவோட இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பிரேக் டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அதிரடியான வீடியோல சந்திப்போம்.